we praise you Jesus. Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை அவரை நோக்கி பார்க்கலாமா? Thank you Jesus. Hallelujah. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. சொல்லுங்களேன், நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய். சொல்லுங்க, ஆகாதவன், ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. சொல்லுங்களேன் வாயை திறந்து, நான் வாழ்வது அம்மாப்பா உமக்காக வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி கேளுங்களேன். உங்க சத்தங்கள் கேட்கட்டுமே. உமது ஊழியம் உமக்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன்
தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். சொல்லுங்க, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் கடைசியாக நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. அவருக்காக ஒரு வாழ்க்கையை வாழதான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது வாழ்க்கை அல்ல. அவருக்காக செய்ய வேண்டும், ஏதாவது செய்யணும். இன்னைக்கு உலகத்தான் பார்த்தீங்கன்னா, அவன் தலைவருக்காக அவன் ஏதாவது ஒன்று செய்கிறான், அவன் மத சார்புக்காக ஏதாவது ஒன்று செய்கிறான், அவன் கடவுளுக்காக அவன் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒன்று அவங்க கடவுளுக்காக செய்யணும். வருஷத்துக்கு ஒரு முறை மாலை போட்டுடணும், நோன்பு வைக்கணும், ஏதாவது ஒன்று அவங்க கடவுளுக்காக செஞ்சிடுறான். நம்ம என்னங்க செய்கிறோம் அவருக்காக? சபைக்கு வந்துடுறேன், சபைக்கு வருவதனால ஒன்றும் இல்லை, சபைக்கு வருவது நம் தேவைக்காக. ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அவர் மேலே வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்த என்ன செய்கிறோம்? அவர் எதிர்பார்ப்பது என்ன? அவருக்காக உண்மை உத்தமமாய் வாழ, இந்த கிறிஸ்துவத்தை ஏற்ற இந்த கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழ, அவருக்காக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடின வண்ணமாக இருதயத்துக்கு நேராக கரங்களை வைத்து சொல்லுங்கள் அவரை பார்த்து, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மாலை வேளையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போ நம்ம கர்த்தருக்காக நம்ம நிற்கும் போது தான் என் தேவன் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே, என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேச போகுதான காரியம், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம கணவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா? கண்டிப்பா செய்வோம். மனைவிக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா? நிச்சயமா செய்வோம். பெற்றோங்க பிள்ளைகளுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா? நிச்சயமா செய்வோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறதான காரியம், அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த குழம்பு வச்சா என் புருஷனுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இந்த சமையல் பண்ணா என்னுடைய பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும், இது வாங்கி கொடுத்தா என் மனைவி சந்தோஷப்படுவா. இதெல்லாம் யோசிக்க தெரிஞ்ச நமக்கு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுமா? இல்லை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்றோமா? ஏன் யோசிக்க மாட்டோம்? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்து. அப்போ ஒரு செம்மையான வழியில நடத்த வேண்டும் என்று சொன்னா, ஒரு செழிப்பான வாழ்க்கை உங்க வாழ்க்கையில வேண்டும் என்று சொன்னா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஏதோ கடமைக்கு வாழ்றோமா?
இல்லை கிறிஸ்தவனா மாறிட்டேன், கிறிஸ்தவனா மாறிட்டேன், அதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நண்பான தேவச்சனமே, இது அல்ல கர்த்தர் எதிர்பார்ப்பது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியில, எவ்வளவோ சூழ்நிலைகள் மத்தியில நம்மளோடு கூட துணை நின்று நம்மளை பாதுகாத்த தேவன் அவர் ஒருவர் தான். அப்ப அந்த தெய்வத்துக்காக நம்ம என்னத்தை செய்து கொண்டு இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, அழகாக வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே, நல்லா கவனிங்க, நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறதான காரியம், நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதான எதிரியான காரியங்கள் எது ஆண்டவருக்கும் நமக்கும் தடையா இருக்குன்னு சொன்னா, நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்தோம். மனம் போன போக்கில் என்ன தோன்றது, நான் பேசுறது தான் கரெக்டு, நான் சொல்றது தான் கரெக்டுன்னு இந்த மாம்சம் சொல்றதை கேட்டுட்டு நீ நடப்பா என்று சொன்னால் அது ஆசீர்வாதம் அல்ல. ஏன்னா மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல. பிரியமான தேவச்சனமே, நம்மளுடைய மனசு எதையோ யோசிக்கும், நம்முடைய எண்ணங்கள் எதையோ சிந்திக்கும். தவறோ தவறில்லையோ, நன்மையோ தீமையோ, எதுவா இருந்தாலும் சரி, நம்ம மனசு எதை வேணா சிந்திக்கும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரியமுள்ள ஒரு சுபாவம், அவருக்கு பிரியமுள்ள ஒரு குணாதிசயம், அவருக்கு பிரியமுள்ள நன்மையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இருந்தாதாங்க ஆசீர்வாதம். அப்படி இல்லைன்னு சொன்ன ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு காரியம். நம்ம கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்ம கிறிஸ்துவத்தோடு வாழ வேண்டும். இதுதான் ஒரு பேசிக்கான நீடு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அவங்களுக்குன்னு நிறைய விதிமுறைகளை வச்சிருக்கிறாங்க. முஸ்லிமா பிறந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. அது என்னன்னா நமக்கே தெரியும். பெண்கள்னா அந்த புர்கா அணிஞ்சு தான் போகணும், ஆண்கள்லாம் இந்த ட்ரெஸ் தான் போடணும், ஆண் குழந்தை பிறந்த உடனே விருத்த சேதனை சுன்னத்து பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விதிமுறைகளை வச்சிருக்கிறாங்களே, நமக்கு அந்த மாதிரிலாம் விதிமுறை இருக்குது? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மளை நடத்தி வருகிறார். ஆனால் கர்த்தருக்கு விருப்பம் உள்ள ஒரு வாழ்க்கை தான் அவர் வாழ எதிர்பார்க்கிறார், வேற எதுவுமே இல்லை. நீங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டாதான் பரிசுத்தமா? கிடையாதுங்க. அப்ப கருப்பு ட்ரெஸ் போடுறவங்கலாம் பாவியா? கிடையாது. ட்ரெஸ்ஸில் ஆடையில நிறத்துல கிடையவே கிடையாதுங்க. மரித்த பின்பு பரலோகத்துல போய் மகிமை ஆடையை கொடுக்க போறாரு. ஆண்டவர் இங்க வாழும்போது வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஊழியம் பண்ணான்னு பைபிள் எங்கேயுமே போட்டு இல்லை. அதனால ட்ரெஸ் போட்டதை பார்த்து நீங்க மயங்கி போக கூடாது. அப்படியே சர்ச்சில் பாட்டு பாடுறது குதிக்கிறத பார்த்து மயங்கி போக கூடாது. ஜீவியம், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு ஜீவியத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. மாம்சத்தோடு நம்ம மாம்சத்தின் எண்ணத்தின்படி நம்ம நடப்போம் என்று சொன்னா, யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் விட்டு விலக சொல்றாரு. அப்ப கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ முடியாமல் தடுக்கும் 2 காரியத்தை குறித்து நான் பேச போகிறேன். அதுதான் 2 எதிரிகளா நம்ம வாழ்க்கையில நிக்கிறது. வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை கேட்கறது கொஞ்சம் கடுமையா இருக்கலாம், ஆனா இது வேதம் சொல்லுது, நான் சொல்லல.
ஒரு விபச்சார ஸ்திரிய கையும் களமா பிடிச்சாங்க. யாரு பிடிச்சா? ஆயக்காரர்கள், சதிசேயர்கள், பரிசேயர்கள்லாம் சேர்ந்து ஒரு விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்த ஒரு ஸ்திரியை கையும் களமா பிடிச்சாங்க. அப்படி பிடிச்சப்ப கூட இயேசு அந்த இடத்துல வராரு. வந்து என்ன பண்றாரு? அந்த ஸ்திரியை காப்பாத்தி விட்டு போமான்னு சொல்றாரு. ஏன்னா இவங்க எல்லாம் கல் அடிச்சு கொல்லணும்னு நிக்கிறாங்க. அந்த இடத்துல கூட இயேசுநாதர் அந்த ஸ்திரியை பார்த்து விபச்சாரியேன்னு கூப்பிட்டாரா? கூப்பிடல. ஸ்திரியே, நீ இனி பாவம் செய்யாதிருன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். ஒரு விபச்சாரிய கையும் களமா பிடிச்சு அந்த இடத்துல கூட ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து விபச்சாரியேன்னு அழைக்கல. அவ செஞ்ச பாவத்தை சொல்லல. ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? ஸ்திரியே, இனி நீ பாவம் செய்யாதிருன்னு சொன்னாரு. யார? விபச்சாரம் செய்தவழியே. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரரே, விபச்சாரக்காரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப உலக சிநேகம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்னா நம்மளை பார்த்து தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். உலக சிநேகம். உலக சிநேகம்னா என்னதுங்க? எது உலக சிநேகம்? இந்த உலகத்து மேல நம்ம வைக்கிற எதுவா இருந்தாலும் சரி, அது பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, நிலமா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும், ஈவன் உங்க பிள்ளைங்க மேல வச்சாலும் சரி, உலக சிநேகம், உலகத்து மேல வைக்கிற இந்த சிநேகம், நான் சொல்லட்டுமா, ஆண்டவரை விட முக்கியத்துவமா உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுதான் உலக சிநேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த உலக சிநேகத்தை என்ன சொல்றார் ஆண்டவர்? வெறுக்க சொல்றார். நீங்க உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா அனுபவம் இருக்கும். சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? கண்டிப்பா போயிருக்கீங்களா இல்லையாமா? போயிருக்கீங்க, எல்லாருமே போயிருக்கீங்க. போயிருக்கீங்களா பிரதர்? சொந்தக்கார வீட்டுக்கு போயிருப்போம். நீங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா மிஞ்சி போனா ஒரு 5 நாள் 10 நாள் வச்சுப்போமே. நீங்க வரீங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. கரெக்டா? நீங்க அங்கேயே காலம் பூரா இருக்க முடியுமா? முடியாது. போகணுமா? ஒரு 2-3 நாள் ஒரு விசேஷம் இருக்கிற வரைக்கும், இல்லை ஏதோ ஒரு லீவோ ஏதோ ஒன்றுக்கு போறீங்க. அந்த இருக்கிற அந்த 10 நாள் இல்லை இருக்கிற அந்த 5 நாள் தான் நமக்கு மரியாதை. கரெக்டாக? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம வீட்டை பார்த்து வந்துடணும். அப்போ அந்த வீட்டுக்கு நம்ம போகிறோமே, அங்கே போய் நம்ம சொந்தம் கொண்டாட முடியுமா? உரிமை கொண்டாட முடியுமா? நீங்கள் படுத்து தூங்கின மெத்தையை உங்க கூட தூக்கிட்டு வர முடியுமா? எனக்கு இந்த சோஃபா ரொம்ப பிடிச்சிருக்கு, எடுத்துகிட்டு வர முடியுமா? அது போல தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது கூட. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கும் நம்ம டெம்பரவரியா தாங்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இருக்க போது கொஞ்சம் வருஷம் தான், இருக்க போது கொஞ்சம் வயசு வரைக்கும் தான். எத்தனை வயசு நமக்கு தெரியாது. ஆனா இருக்க போது டெம்பரவரி. கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். இந்த வீடு, வாசல், வண்டி, காரு, சொத்து, சுகம் எல்லாமே டெம்பரவரி. இந்த உலகத்துல இருக்குது எல்லாமே டெம்பரவரி தான். எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. எப்படி ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனா நம்ம உரிமை கொண்டாட முடியாதோ, அதே போல இந்த உலக சிநேகம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், வருமானம் தேவைதான், வீடு தேவைதான், கார் தேவைதான், இது எல்லாமே தேவைக்கேற்ற போல இருக்கணும். ஆனா அது மேல சிநேகம் கொள்ளக்கூடாது, அது மேல அன்பு வைக்க கூடாது, அதையே எப்பவுமே நினைக்க கூடாது. கர்த்தருடைய அன்பை மாத்திரம் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை விட பெருசு எதுவுமே கிடையாது. இதுதான் உலக சிநேகம். இந்த உலக சிநேகம் இங்க வாழப்போற இந்த கொஞ்ச நாளுக்காக நமக்குள்ள போட்டி, பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், கோபம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதெல்லாம் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தருக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையா? கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்திற்காக இன்னைக்கு அநேக விதமான காரியங்களை செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க. அற்பமான காரியத்துக்கு இன்னைக்கு கொலை பண்றாங்க, அற்பமான காரியத்துக்காக கொள்ளடிக்கிறாங்க, கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக என்னென்னமோ பண்றாங்களே இந்த உலகத்துல. இதுக்கு பேர் தான் உலக சிநேகம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரரே, விபச்சாரக்காரிகளே. அப்ப இந்த உலக சிநேகம் இருக்கும் என்று சொன்னா எப்படிங்க கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? அப்ப நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கர்த்தர் நம்மளை வேறு பிரித்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்ப நம்மலாம் யாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம், அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க.
இந்த சபை ஆரம்பிக்கும் போது அநேகர் அழைக்கப்பட்டாங்க, அநேகர் வந்தாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பாருங்க சிலர். இதுதான் சத்தியம், இதுதான் வேதம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒரு காரியம், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா இந்த உலக சிநேகம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழணும்னா முதலாவது நம்ம தவிர்க்க வேண்டிய காரியம் இந்த உலக சிநேகம். இந்த உலகத்தின் மேல வைக்கிறதான எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நான் சொல்லட்டுமா, நீங்க விரும்பி கட்டின உங்க கணவரா இருக்கட்டும், நீங்க 10 மாசம் சுமந்து எடுத்த பிள்ளையா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய ஆசை மனைவியா இருக்கட்டும், இல்ல உங்க கூட பிறந்தவங்க சொந்தங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க உயிரா நேசிக்கிற அப்பா அம்மாவா கூட இருக்கட்டும்ங்க, யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு அடுத்தபடிதான். ஹல்லேலூயா. கர்த்தரை விட யாருக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுங்க. அது கொடுப்பீங்கன்னு சொன்னா அது உலக சிநேகமாய் மாறிவிடும். ஏன்னா இந்த உலகத்துல டெம்பரவரியா தான் எல்லா உறவுகளும், புரிந்து கொள்ளுங்க. நிரந்தரமான ஒரே ஒரு உறவு, நீங்க பரலோகம் போயிட்டீங்கன்னா அங்க அப்பா அம்மா புள்ள அக்கா தங்கச்சி அண்ணன் மாமா மச்சான் எந்த ஒரு உறவும் கிடையாது. இதே நாளைக்கே நான் மரிச்சிட்டேன், நான் பரலோகம் போயிட்டேன், வயசாகி என்னுடைய மனைவி மரிச்சாங்க வராங்கன்னா நான் பார்த்தோன்னே மனைவி கண்டுபிடிப்பேன்னா எனக்கு தெரியவே தெரியாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. யாருமே தெரியாது. நம்ம எல்லாம் மகிமையால மறைக்கப்படுவோம், அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. அப்ப இங்க வாழ்ற இந்த கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தினுடைய உறவுகள். அப்ப அந்த உறவுகளுக்காக முக்கியத்துவத்தை என்னைக்குமே கொடுக்காதீங்க. வாழ்க்கையில உறவுகள் தேவைதான். உங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க, உங்க கணவரை நேசிங்க, மனைவியை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க, எல்லாமே ஓகே தான். பட் ஸ்நேகத்தை வைக்க வேண்டியது ஆண்டவர் மேல மட்டும்தான். அதுக்கு அப்புறமா தான் மற்ற எல்லாமே இந்த உலகத்துல. அப்போ ஆண்டவர் சொல்லுதான காரியம், இந்த உலக ஸ்நேகத்தை நம்ம என்ன பண்ணுமா, அது இருந்துச்சுன்னு சொன்னா அது தேவனுக்கு விரோதமாக பகை என்று அறிகிறீர்களா, ஆகையால் உலகத்திற்கும் ஸ்நேகத்துமா இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகையா இருக்கிறான். கர்த்தருக்கே டைரக்டா யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கே பகை. ஒரு பகையான ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகத்து மேல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆத்துல ஒரு காலம் வச்சிருப்பாங்க, சேத்துல ஒரு காலம் வச்சிருப்பாங்க. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் உலகத்தோட வாழ்வாங்க. உலகத்தின் நண்பர்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஜாலி எல்லாருக்கும். சண்டே ஒரு நாள் மட்டும் அப்படியே பரிசுத்தமா மாறிடுது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது என்னைக்குமே. அதான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம் என்று சொன்னா தேவன் சொல்லுகிறதான காரியம், இந்த உலகத்தினுடைய காரியங்களை வெறித்து. வாசிக்கலாம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கெடுத்து நஷ்டம் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீ உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திக்கலாம், நீ எதை வேணாலும் சம்பாரிச்சிடலாம், எதை வேணாலும் நீ வாங்கிடலாம், எதை வேணாலும் நீ வாழ்க்கையில பண்ணிடலாம். ஆனா எது நீ பண்ணாலும் அதனுடைய லாபம் என்ன? இருக்க போறது இங்க கொஞ்ச நாள் தானே. அவ மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், இந்த உலகத்தையே ஒன்னும் உலகத்தை விடுங்க, இந்த ஊரையே, இங்க இருக்கிற இந்த பட்டணம், இந்த பகுதியே ஆதாயப்படுத்தி ஒருத்த வச்சிருக்கிறான்னு வச்சுப்போமே. நான் கேட்கிறேன், மறித்து அவன் போகும்போது அவன் தூக்கிட்டு போக முடியுமா? ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. எதுவுமே அவன் கூட வரப்போறதே கிடையாது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மேபி ஹிஸ்டரி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அலெக்சாண்டர் த கிரேட் சொல்லி ஒரு மகா யுத்த வீரர் ஒருத்தர் இருந்தார். அலெக்சாண்டர் த கிரேட் ஒரு ராஜா. அவர் என்ன பண்ணாரா, அவர் யுத்தம் போனாலே வெற்றி, எங்க போனாலும் வெற்றி. அவருடைய ஆட்சி நடந்த காலங்கள்ல அவர் ஒரு பயங்கரமான மாவீரன், பயங்கரமாய் வெற்றியை குவித்த ஒரு மாவீரன் அலெக்சாண்டர் த கிரேட். அந்த அலெக்சாண்டர் த கிரேட் வாழ்ந்து அவருக்கு வயது உடம்பு முடியாம போகும்போது அவர் சொன்னாராம், அவர் கூட அவங்களை கூப்பிட்டு, நான் மரித்த பின்பு இந்த உலகமே பார்க்குற மாதிரி என்னுடைய சடலத்தை நீங்க கொண்டு போனோம். எப்படி தெரியுமா கொண்டு போனோம்? 2 கையையும் இப்படி விரிச்ச மாதிரி வச்சு என்னை கொண்டு போனோம்னு சொன்னாராம். இவங்களுக்கெல்லாம் புரியலையா ஏன் இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு. என்னுடைய பாடியை தூக்கிட்டு போகும்போது எல்லாரும் பார்க்குவாங்கல்ல, பார்க்குற மாதிரி என்ன பண்ணுங்க, 2 கையையும் விரிச்ச மாதிரி வச்சு என்னுடைய சரீரத்தை உலா கொண்டு போங்கன்னு சொன்னாராம். அதோடைய அர்த்தம் என்னன்னா, எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும், என்னதான் வெற்றிகளை குவிச்சாலும்,
எவ்வளவுதான் பயங்கரமா யுத்தங்களை செஞ்சாலும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் ஒண்ணுமே கொண்டு போலன்னு சொல்றதுக்கு அடையாளமா தான் கையை விரிச்சு கொண்டு போனேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க உண்மை. இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது எதையுமே கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. நிர்வாணியா எப்படி பிறந்தோமோ நிர்வாணியா தான் அவர்கிட்ட போக போறோம். ஹல்லேலூயா. இந்த துணி கூட நம்ம கூட வராது. அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை. பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம் என்று சொன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஸோ அப்போ முதலாவது நம்ம பார்த்த காரியம், இந்த உலக பிரகாரமான காரியம், இந்த உலக ஆசை நம்மளை விட்டு விலக வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து, நல்லா கவனிங்க, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். போதும், கவனிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நல்லா கவனிக்கணும். 3 காலங்களாக தான் நம்முடைய வேதத்தை பிரிப்பாங்க. எப்படின்னா, ஒன்று பிதா, இன்னொன்று குமாரன், அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி. இயேசு பிறப்பதற்கு முன்னாடி வரைக்குமே பிதாவினுடைய காலம். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான்னு சொல்லுவார் ஆண்டவரே ஒரு இடத்துல. அப்போ என் பிதாவின் சித்தம் நிறைவேற நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவார். அப்போ பிதாவின் காலத்துல தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு இது வெறுமையா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, மனுஷனை உண்டாக்குறாரு. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிதான் ஏற்ற துணையை உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க இருந்து உலகத்துல பாவம் பெருகி மோசமாகி எல்லாத்துக்குமே என்ன சொல்றது, எங்க ஊர் முழுக்க உலகம் முழுக்க பாவம் ரொம்ப மோசமான ஒரு காரியங்கள் நடந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாத்துக்கும் பலி செலுத்துறாங்க. பாவ நிவாரண பலி. ஒரு பாவம் செஞ்சா உடனே ஒரு ஆடை அடிக்கணும், ஒரு பாவம் செஞ்சா உடனே ஒரு மாட்டை அடிக்கணும். எல்லாத்துக்கும் பலி 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 பார்த்தாரு. இப்படியே பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே இவங்க பாவம் செஞ்சுன்னா தன்னையே ஜீவ பலியா கொடுக்கதான் இயேசுநாதர் பிறந்தார். இயேசுநாதர் பிறந்து 33 ஆண்டு வரைக்கும் வாழ்ந்து சிலுவைக்கு சென்றார். அவரு போகும்போது சொன்னாரு, நான் போய் ஒரு தேற்றளவாளனை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பரிசுத்த ஆவியை அனுப்பிட்டு போனார். நல்லா கவனிங்க. அது வரைக்கும் பரிசுத்த ஆவின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இயேசு நாட்கள்ல பரிசுத்த ஆவி இல்ல. பிதா நாட்கள் பரிசுத்த ஆவி இருந்தாரு, ஆனா இந்த உலகத்துல வரல. அப்போ ஒரு நாள் என்ன பண்றாங்க, இயேசுநாதர் மரித்து உயிர் தெழுந்து போனதுக்கு அப்புறமா என்ன செய்வதுன்னு தெரியாம சீஷர்கள் எல்லாருமே சேர்ந்து மேல் வீட்டு அறையில கூடுனாங்க. கூடும்போது தான் என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு என்ன பண்றாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவங்க எல்லாம் குடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சாங்க. அதுதான் பரிசுத்த ஆவி. நல்லா புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் சர்ச்சுக்கு வரேன், நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், எல்லாம் ஓகே. அபிஷேகத்தில் நிரம்புறீங்களா? அது ரொம்ப அவசியம். அபிஷேகம் பெறாம, பரிசுத்த ஆவி பெறாம பரலோகத்துக்கு யாராலையும் போக முடியாது. நீங்க எப்பேற்பட்ட ஊழியக்காரர்கிட்ட போய் உட்கார்ந்து கேளுங்க, இல்ல இந்த வசனத்தை எத்தனை முறை வேணாலும் படிங்க, இந்த பைபிளை. அதுதான் வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. ஜலத்தினாலும் மாத்திரமல்ல, ஆவினால் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப அபிஷேகம் பெறாம கிறிஸ்தவன் என்பது சொல்றதுல அர்த்தமே கிடையாது. ஏன் இந்த அபிஷேகம், எதுக்கு இந்த பரிசுத்த ஆவின்னு சொன்னா, எதுக்கு இந்த அந்நிய பாஷைன்னு சொல்றாங்கன்னா, ஆண்டவரோடு கூட நம்ம பேசுகிறதான ஒரு பாஷை. அப்ப ஆண்டவர் தமிழ் தெரியும், அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். ஆனால் ஆண்டவரோடு கூட சீக்கிரட்டா நெருக்கமா பேசுறதுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி பெறலன்னா நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், நீங்க தாகமாய் ஆண்டவர் சமூகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவி, இப்போ உங்க வீட்டில் நீங்க இருக்கிறீங்க, உங்க வீட்டில் ஒரு ரூம்குள்ளார இருக்கிறீங்கன்னா நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க.
திடீர்னு உங்களுடைய பிள்ளை யாரோ உள்ளே வராங்க, உங்களுடைய பிள்ளைகள் உள்ளே வராங்க, இல்லை உங்கள் கணவர் வராதுன்னா உங்களுக்கு தெரியும், கதவு திறக்குறாங்க யாரோ உள்ளே வராங்கன்னு சொல்லி தெரியும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், என் புருஷன் உள்ளார வந்துட்டாரு, என் புருஷன் வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. உங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து அவங்க உணர்வாங்க. அவர் வந்திருக்கிறாரு, ஹாலில் உட்காந்துட்டு இருக்காரு, இல்லை ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு, இல்லை வெளில போயிருக்கிறாரு. நீங்கள் அங்கே வந்துட்டு போனாலும் யாருனா உள்ளார வந்தாலும் உங்களுக்கு தெரியும் யாரோ வந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் பரிசுத்த ஆவின்றது அந்த மாதிரி உணரக்கூடிய விஷயம் இல்லை, அது உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லேலூயா. என்னோடு கூட ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட அவர் பிரயாசம் பண்ற, என்னோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார், என்னோடு கூட பயணம் பண்றாரு, என்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப நம்மளை விட்டு விலகாம அவர் எப்படிங்க இருக்க முடியும்னா, உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அப்ப ஆண்டவர் உங்க இருதயத்துல வாசம் பண்ணணும்னு சொன்னா, நான் கேட்கிறேன், இப்போ உங்க வீடு இருக்கு, எல்லாருக்குமே நம்மளுடைய சொந்தமா நம்மளுடைய வீடு இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கும் போது எப்படி வேணாலும் இருக்கலாம். மேபி நம்ம இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நைட்டி போட்டுப்பீங்க, ஆம்பளைங்க ஷார்ட்ஸ் போட்டுப்போம், இல்லை லுங்கி கட்டிப்போம், ஏதோ ஒன்று. ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு பெரிய ஒரு நபர் உங்கள் வீட்டுக்கு வராதான் நம்ம அப்படியே இருப்போமா? இல்லை உங்கள் வீடு அப்படியே பெருக்காம கொல்லாமல் அப்படியே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா, ஒரு கெஸ்ட் வர என்ன பண்ணுவீங்க, வீட்டை என்ன பண்ணுவீங்க, க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி மாப்லாம் போட்டு வீடெல்லாம் தொடச்சி நல்லா முடிஞ்ச அளவுக்கு வீட்டை நீட்டாக வச்சுருப்போம். அது வரைக்கும் வீடு எப்படி இருந்திருக்குமோ. ஆனால் யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னால் நம்ம அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறோமே. நான் கேட்குறேன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுனா நம்மளும் சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும், நம்மளுடைய நினைவுகள் சுத்தமா இருக்கணும், நம்முடைய சிந்தைகள் சுத்தமா இருக்கணும். உள்ளார ஏகப்பட்ட அழுக்க வச்சுக்கிட்டு, உள்ளார ஏகப்பட்ட குப்பையை வச்சுக்கிட்டு, உள்ளார அநியாயமான காரியங்களை வச்சுக்கிட்டு ஆண்டவரே நீர் வாரும்னா வருவாரா? யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அவர் பரிசுத்தத்தின் தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்ணன் வேதம் சொல்லுகிறது. பாவத்தை பார்க்க கூட மாட்டாராங்க. பாவம்ன்றதை பார்க்கவே மாட்டார் அவரு. பாவம்னு தெரிஞ்சாலே அதை பார்க்க மாட்டாரு. அப்பேற்பட்ட தெய்வம் நம்ம இல்லத்துக்குள்ளாரையும் நம்ம உள்ளத்துக்குள்ளாரையும் வாசம் செய்யணும்னா நம்ம எப்படி இருக்கணும்ன்றது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அப்படி இருந்தாதாங்க கர்த்தர் பிரியமாய் உங்களுடைய இருதயத்தை தேடி வருவார், உங்க வீட்டை தேடி வருவாரு. நீங்க ஜெபிச்சா உங்க ஜெபங்கள் கேட்கப்படணும். ஏன் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது? ஏன் ஆசீர்வாதம் இன்னும் தடையா இருக்குது? கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு பிரியமா வாழ்ந்தாதான் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்ள முடியும். அடுத்த வசனம் வாசிப்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, நல்ல கவனிங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நான் இரண்டாவது பேசிக் கொண்டிருக்கிற காரியம் மாம்ச இச்சை. முதலாவது உலக சிநேகம், இரண்டாவது மாம்ச இச்சை. இதுதான் நமக்கு எதிரியா நம்முடைய கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ முடியாம தடுக்கிற ரெண்டு காரியங்களை நான் பேசிக் கொண்டிருக்கேன். நிறைய இருக்கு, பட் நான் மெயினான ரெண்டு காரியங்களை பேசிட்டு இருக்கேன். அப்ப வேதம் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆவி என்றால் ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறதான பரிசுத்த ஆவி. அந்த ஆவி எதனுடைய போராடுதுன்னு சொன்னா நம்மளுடைய மாம்சத்தோடு, மாம்சத்துல சிந்திக்கிறது, மாம்சத்துல பேசுறது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம், இது மூணும் சேர்ந்தது தான் வாழ்க்கையே. அப்போ இந்த மாம்சமும் ஆவியும் நம்ம ஆவிக்கு ஏற்ற போல நம்மளுடைய மாம்சம் இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவி நம்ம கூட இருக்கும் போது நம்ம எப்படிங்க இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆவி, ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கிறவன், நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் இது, பாவம் செய்யறவன்
ஜெபிக்க மாட்டான். ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். அப்போ நீ ஜெபிப்பன்னு சொன்னா உன்னால பாவம் செய்ய முடியாது. அப்ப நீ பாவம் செய்யறனா நிச்சயமா உன்னால ஜெபிக்க முடியாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு தாட் நமக்குள்ள இருக்கும்னு சொன்னா ஆசீர்வாதம் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையை தானா தேடி வரும். ஏன்னா வேதம் சொல்லுது, நன்மை நன்மை என்ன பண்ணுமா, உங்களை தேடி வரும். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற நன்மை உங்களை தேடி வரும். அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் உலக சிநேகத்தை வெறுக்கணும், ரெண்டாவது மாம்சத்தை வெறுக்கணும். இந்த மாம்சமானது நம்மளை ஆண்டவர்கிட்ட நெருங்கவே விடாது. ஏதாவது ஒரு காரியத்தில் இடையூறு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாம்சத்தின் இச்சை, இந்த சரீரத்துக்கு தேவைப்படுறதான இச்சை, இது ரொம்ப 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 பொல்லாத ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க, கோபம் வர்றது மாம்சம்தான். ஒரு பாவமான காரியத்தை செய்ய தூண்டுறது மாம்சம்தான். நம்முடைய எண்ணம், நம்முடைய நினைவு, சிந்த, பேச்சு, நடத்தை, பார்வை எல்லாத்துலேயுமே இந்த இச்சை, மாம்சத்தின் இச்சை விளங்கும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட மனுஷனும் மனுஷியா இருந்த ஆதாம் ஏவாளே பாவம் செய்தார்கள். ஏன் தெரியுமா? கண்களின் இச்சை. அந்த பழத்தை பார்த்த உடனே ஐயோ அழகா இருக்கே, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, கண்களின் இச்சை. என் மனைவி கொடுக்கிறாளே, சரி பரவாயில்ல வாங்கி சாப்பிடலாம், மாம்சத்தின் இச்சை. இன்னைக்கு கர்த்தர் அதை வெறுக்க சொல்றார் நம்மளை பார்த்து. அப்ப வசனம் தெளிவா சொல்லுது, இந்த காரியங்கள்லாம் நம்ம வெறுத்தாதான் ஆசீர்வாதத்தையே நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். வாசிங்க அடுத்த வசனத்தை. மாம்சத்தின் கிரியைகள், நல்ல கவனிங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. உனக்குள்ளார ஒரு பாவம் இருக்குன்னு சொன்னா, அந்த மாம்சம் இருக்குன்னா அது வெளியரங்கமா இருக்கும். கவனிங்க எல்லாரும், ஒரு பக்கெட்ல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறீங்க, சரியா? ஒரு பால், ஒரு பந்து எடுத்துன்னு போயிட்டு இந்த பக்கெட்ல நீங்க முக்கி வச்சிருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? உங்க கையில பிடிச்சிக்கிட்டு அந்த பந்தை நீங்க தண்ணிக்குள்ள வச்சிருக்கிறீங்க, அப்ப எப்படி இருக்கும்? உள்ளதான் இருக்கும். ஒரு பந்தை தண்ணியில பக்கெட்டுக்குள்ளார முக்கி வச்சு கையில பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பந்து எங்க இருக்கும்? கீழே இருக்கும். கீழே தான் இருக்கும். ஒரே ஒரு செகண்ட் அந்த கையை மட்டும் அப்படி எடுத்து பாருங்க, என்ன ஆகும்? டக்குன்னு மேலே வந்துடும். அல்லேலூயா. நீங்க எடுத்த அந்த செகண்ட் என்ன ஆகும்? அது மேலே வந்துடும். நான் சொல்லட்டுமா? நம்மளுடைய பாவம் கூட அப்படிதான். கர்த்தருடைய கரத்துல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பாதுகாப்பா இருப்போம். கர்த்தருடைய கரத்துல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பாவம் வெளியில வராம நம்ம யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியாம அப்படியே மூடி மறைச்சு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு செகண்ட் கர்த்தர் மட்டும் நம்ம மேல இருந்து கையை எடுத்தாருன்னு சொன்னா நம்ம பாவம் வெளியில வந்துடும். அல்லேலூயா. நம்ம யாருன்னு உலகத்துக்கு தெரிஞ்சிடும். இது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே பொதுவானதுதான். ஏன்னா கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தாங்க பரிசுத்தர், வேற யாரும் பரிசுத்தமே கிடையாது. பரிசுத்தமா நம்ம இருக்க முயற்சி பண்றோம். யோசிச்சு பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அப்போ இந்த மாம்சத்தின் கிரியை உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும்னா வெளியரங்கமா இருக்கும். அவையாவன விபசாரம், விபச்சாரம், வேசித்தனம், வேசித்தனம், அசுத்தம், அசுத்தம், காமவிகாரம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பில்லிசூனியம், பகைகள், பகைகள், விரோதங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், கோபங்கள், சண்டைகள், சண்டைகள், பிரிவினைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், பொறாமைகள், கொலைகள், கொலைகள், வெறிகள், வெறிகள், களியாட்டுகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
இதெல்லாம் எழுதி வச்சு படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இது வரைக்கும் இந்த வசனம் எனக்கு தெரியல, இல்லை படிச்சது இல்லைன்னா கர்த்தர் பேசுகிறார். நம்ம நினைக்கிறோம் குடிச்சா பாவம், கொலை பண்ணா பாவம், விபச்சாரம் செஞ்சா பாவம், இதெல்லாம் பெரிய பாவம். ஆனா இங்க ஆண்டவர் எதெல்லாம் சொல்றாரு? மறுபடியும் வசனத்தை வைங்க, மறுபடியும். அவையாவன விபச்சாரம், விபச்சாரம், வேசித்தனம், வேசித்தனம், அசுத்தம், அசுத்தம், காமவிகாரம். காமவிகாரம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் விபச்சாரம், வேசித்தனம் இதெல்லாம் பெரிய பாவம், இதை யாரும் நம்ம செய்ய மாட்டோம், கண்டிப்பா செய்ய மாட்டோம். நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா இந்த பாவம் நம்ம இருக்காது. ஆனால் அடுத்தது போட்டிருக்கு விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைன்னு சொன்னா நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருப்பேன். ஒரு படத்தை, செத்து போன ஒருத்தவங்களுடைய படத்தை வச்சு பூஜை பண்றதா இருக்கட்டும், மாலை போடுறதா இருக்கட்டும், மெழுகுவத்தி ஏற்றதா இருக்கட்டும், நீ எது பண்ணாலும் அதுக்கு பேரும் விக்கிரக ஆராதனை தான். இன்னைக்கு பாரம்பரியமா ஒண்ணு பண்ணுவாங்க நம்ம கிறிஸ்தவர்களே, கல்லறை திருவிழான்னு ஒன்று வைப்பாங்க. செத்து போனவங்களுக்கு போய் மெழுகுவத்தி வைப்பாங்க, மாலை போடுவாங்க. எதுக்கு பண்றோம்? செத்து போனவங்க மண்ணோடு மண்ணா போயிடுச்சு, அவங்க ஆத்துமா ஆண்டவர்கிட்ட இருக்குது. அப்ப உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நீ பண்றியே, அதுக்கு பேர் என்ன? அப்ப நீ உலகத்தான் பண்றானே செத்து போனவங்களுக்கு, அதுக்கு பேர் என்ன? இன்னைக்கும் சமாதிக்கு போயிட்டு, எம்ஜிஆர் சமாதிக்கு போயிட்டோம், இல்லைன்னா சிவாஜியோட அவர் பேர் என்ன, விஜயகாந்த் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாங்க? எல்லாரும் தொட்டு கும்பிட்டுட்டு மாலை அந்த பூவை தூக்கி போட்டு வராங்க. அதுக்கு பேர் என்னது? அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம நிறைய நமக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாம இருந்திருக்கலாம். ஒரு மரித்த பின்பு ஒருத்தவங்களுடைய படத்தை நம்ம வச்சிருக்கோம். எங்க அப்பா இப்பவும் சொல்லுவார் என்கிட்ட, நான் செத்துட்டேன்னு சொன்னா எனக்கு ப்ரேயர் மீட்டிங் கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. கிறிஸ்தவத்தின் படி, வேதத்தின் படி செத்து போனவங்களுக்கு ப்ரேயர் மீட்டிங் கூட வைக்கக்கூடாது. நான் நாளைக்கு மறிச்சேன்னா என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு தான் போவேன், எனக்கு ப்ரேயர் மீட்டிங் வைக்காது. ஏன் தெரியுமா? அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. வேதத்தின் படி அதெல்லாம் செய்யவே கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நான் கேட்குறேன், அவங்க என்ன பண்ணுறாங்க? 16வது நாள் காரியம்னு ஒன்று பண்ணுறாங்களே, நம்ம ப்ரேயர் மீட்டிங்ன்ற பேர் ஒன்று வைக்கிறோமே, என்ன வித்தியாசம்? அவ்வளோதான், சிம்பிள். அவங்க கடவுளுக்காக ஏதோ ஒன்று பண்ணி 16வது நாள் காரியம் சொல்லி படைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி சொல்லி ஒரு படத்தை கொண்டு வந்து வச்சு பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம். அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அல்லேலூயா. இதெல்லாம் வந்து கிறிஸ்தவத்தில் நான் நிறைய பேர் போதிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இதெல்லாம் போதிச்சா நிறைய பேர் கோச்சிப்பாங்க, ஏற்றுக்க மாட்டேன். நான் சொல்லட்டுமா, எனக்கு இதை ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா இது நீங்கள் மட்டும் இங்கே இருக்கிற 10 பேர் இல்லை, லட்சக்கணக்கான பேர் இதை பார்க்குறாங்க. இது ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காட்டாலும் பரவாயில்ல. சத்தியத்தை சத்தியம் என்று அறிவீர்கள் வேதம் சொல்லுகிறது. அப்படி அறிவிக்கலாம், நாளைக்கு எனக்கு தான் ஐயோ. நாளைக்கு ஆண்டவர் என்ன கேள்வி கேட்பார்? நீ ஏன் பைபிள் காலேஜ் படிச்ச? உன்னை ஏன் ஊழியக்காரனை வச்ச? நீ ஏன் இதை போய் போதிக்கல? கத்த நாளைக்கு என்ன கேள்வி கேட்பாரு? அதனால தான் இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்கலன்னா கத்தருக்கும் உங்களுக்கும். பட் இதை போதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. விக்கிரக ஆராதனை நம்ம வீட்டில் இருக்கவே கூடாதுங்க. மரித்தவங்க இப்போலாம் வந்து இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி, முன்னாடிலாம் ஃபோட்டோ மாட்டினேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனை திறந்தா ஸ்க்ரீனில் செத்து போனவங்க ஃபோட்டோ, வால்பேப்பரில் ஸ்க்ரீன் செத்து போனவங்களோட ஃபோட்டோ, டிபியில் செத்து போனவங்களோட ஃபோட்டோ. நம்ம அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம் எல்லாம் ஓகே தான், ஆனால் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அப்போ நான் கேட்குறேன், நமக்கும் உலகத்தானுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு செத்து போயிட்டாங்க தான் ஜெயலலிதா அம்மா, ஆனால் எத்தனை பேர் ஃபோட்டோ பாக்கெட் வச்சு சுற்றுறாங்க? அவங்க டேபிளில் உட்காந்துருந்தா பார்த்து அங்கே கூட முதல்ல அவங்க ஃபோட்டோ தான் இருக்கும். நான் கேட்குறேன், எதற்காக? மரித்து போயிட்டாலே, இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலே அவ்வளவுதாங்க, அவங்களுடைய கதை முடிஞ்சு போச்சு. அப்ப விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள் ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறோம் விபச்சாரம், வேசித்தனம் நான் பண்ணலப்பா, அந்த பாவம் நான் செஞ்சதில்லை. ஓகே ரைட். இங்க ஆண்டவர் சொல்றாரு பகைகள். குடும்பத்துல பகை. என் அண்ணன் கூட பேச மாட்டேன், தங்கச்சி கூட பேச மாட்டேன், அக்கா கூட பேச மாட்டேன், அவங்க கூட பேச மாட்டேன், பகை. இந்த பகைகள். அப்புறம் விரோதங்கள். விரோதங்கள், ஒருத்தங்க விரோதம். விரோதங்கள், வைராக்கியம். வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் செத்தாலும் அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், சாவர வரைக்கும் பேச மாட்டேன். வைராக்கியம். அப்புறம் கோபங்கள். கோபம் வருது, ஐயோ எனக்கு என்ன பண்றது, அப்பப்போ கோபம் வந்தது. ஓகே, நான் சொல்றேன், மனுஷனா பிறந்த இயல்பு, எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யுங்க, இன்க்ளூடிங் மீ. கோபம் வரதான் செய்யும். ஆனா அந்த கோபம் நியாயமா இருக்கணும். இல்லை அந்த கோபம் பட்டுட்டா கூட அடுத்த நிமிஷமே மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடணும். கோபங்கள், சண்டைகள், சண்டைகள்,
பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் ஐயோ அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்காளே, இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே, அவங்க மட்டும் அப்படி இருக்கிறாங்க, அந்த பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலியவன இப்படிப்பட்டவளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பதில்லை. அப்பனா என்ன அர்த்தம்னா பரலோகம் போக மாட்டோன்றத சிம்பிளா ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நான் குடிக்க மாட்டேன், நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், நான் வேசித்தனம் செய்ய மாட்டேன். ஓகே, சிம்பிளான விஷயங்களே ஆண்டவர் சொல்றாரு. பொறாம இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட அதெல்லாம் இல்லாம இருக்குதா? வாழ்க்கையில கண்டிப்பா எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு சூழ்நிலையில கோவப்பட்டுடுறோமே, பேசிடுறோமே, வைராக்கியத்தை வச்சிடுறோமே, பிரிவினை பண்ணிடுறோமே, பகை உண்டாக்கிடுறோமே, சண்டை போட்டுடுறோமே. அப்ப அப்படிலாம் இருந்தா எப்படிங்க பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும்? அதுதாங்க கர்த்தர் சொல்றாரு. அப்ப அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு சொன்னா இதை எல்லாத்தையும் கர்த்தர் வெறுக்க சொல்றாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதெல்லாம் வெறுத்தாதான் நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஜீவிக்கவே முடியும். ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு என்ன சொல்றது கடினமான காரியம் நீங்க நினைக்கலாம். ஆனால் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஜாலி வாழ்க்கை இல்லைங்க. கிறிஸ்துவுக்காக வாழ்றது கடினமான ஒரு பாதை தான். ஏன்னா ஆண்டவராகிய இயேசுவே இந்த பூலோகத்துல கடுமையான பாதைகளை சந்திச்சாரு, கடுமையான பிரச்சனைகளை சந்திச்சாரு. அவர் போற இடத்துல எதிர்ப்பு நின்னுச்சே. அதுவும் யார் எதிர்ப்பு நின்னா? கிறிஸ்தவர்களே எதிராக எழும்பினாங்க. அவர் யார் யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சாரோ அவங்கெல்லாம் கத்துறாங்க, சிலுவையில் அறைங்க, சிலுவையில் அரைஞ்சு கொள்ளுங்க அவர்ன்றாங்களே. அப்ப யோசிச்சு பாருங்க, இயேசுவுக்கே அந்த நிலைமை வரும்னு சொன்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். சொல்லுங்களேன். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை மரணங்கள், எத்தனையான மரணங்கள், எவ்வளவு அழிவுகள், பேராபத்துகள் இருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை நம்மளை பாதுகாத்தவர் இனி வருகிற நாட்களில் பாதுகாப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் முதலாவது உலகத்தின் சிநேகத்தை வெறுக்க வேண்டும், இரண்டாவது மாம்சத்தின் இச்சையை வெறுக்க வேண்டும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, கொலோசியர் 2:19. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்கள் செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறவன் எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்கள் செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று. ஆராதனை யார் செய்யறதுன்னு சொன்னா தேவ தூதர்கள் தாங்க ஆராதனை செய்வாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கி, ஆண்டவர் யோசிச்சு பாருங்க, அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தேவ தூதர்கள் தான் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவரை பரிசுத்தர் சொல்லி போற்றி துதிப்பாங்க. அப்ப பரலோகத்துல போன நம்ம கூட என்ன பண்ண போறோம், அங்க போய் செய்தி கேட்க போறது இல்ல, அங்க போய் நம்ம பாட்டு பாட போறது இல்ல, அங்க போய் நம்ம முக்காடு போட போறது இல்ல, அங்க போய் நம்ம என்ன பண்ண போறது, சங்கீதம் வாசிக்க போறது இல்ல. அங்க செய்ய போறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இரவும் பகலும் அவரை பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப ஆராதனை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம்.
நான் அதுதான் எப்பவுமே ஆராதனையை நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். நீங்கள் இப்போ நான் மெசேஜ் கொடுக்குறேன், நீங்கள் உட்கார்ந்து கேட்குறீங்க. இது எதுக்காகனா உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துக்காக நீங்கள் கேட்குறீங்க. கேட்டதன்படி நடந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லை கேட்கலன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஏற்றது தான். ஆனால் ஆராதனை என்பது அப்படி இல்லை. கர்த்தர் இறங்கி வாசம் பண்ணுகிற ஒரு நேரம் தான் ஆராதனை. யோசிச்சு பாருங்க, இந்த வர்ஷிப்ன்றது ரொம்ப 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 முக்கியம். நீங்க நினைக்கலாம் ஏதோ பாட்டு பாடுறாங்க, கை தட்டுறாங்க, ஏதோ பேசுறாங்க. இல்ல, ஆராதனை பண்ணும்பொழுது அவர் இறங்கி வந்து பிரியப்படுகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க சமைக்கும் போது பாட்டு பாடிக்கிட்டே நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்கன்னா கர்த்தர் பிரியப்படுறாருன்னு அர்த்தம். நீங்க வாகனத்தை ஓட்டும் போது நீங்க பாட்டு பாடிட்டு ஆண்டவர் துதிச்சுட்டே போய் பாருங்களேன், கர்த்தர் பிரியப்படுவார். நான்லாம் எப்பவுமே தனியா போகும்போது பைக் எடுத்துனா நான் பாட்டு பாடிக்கிட்டே போவேன், அபிஷேகத்துல பேசுவேன், ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டே போவேன். இந்த ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையிலும் இருக்கணும். யாருன்னா பின்னாடி உட்கார்ந்தா நம்ம பேசிக்கிட்டே போறோம்ல, இது பாத்தியா, அது பாத்தியா, அங்க போனோம், இங்க போனோம், ஏதாவது ஒன்று சொல்றோம்ல. இல்ல பஸ்ல பிரயாணம் பண்றோம், நம்ம கூட பிள்ளைங்க இருந்தா அவங்க கிட்ட அதை காட்டி இதை காட்டி பேசுறோமே, அது போலதாங்க. நீங்க தனிமையா போகும்போது நீங்க நினைக்கலாம் யாரும் என் கூட இல்லை. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவரோடு கூட உறவாடுகிறதான ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னா கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தின் ஆசைகளை வெறுக்கணும், மாம்சத்தின் இச்சையை நீங்க வெறுப்பீர்கள் என்று சொன்னா என் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே வசனத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்துல இன்னைக்கும் அந்தி கிறிஸ்து ஆவி இருக்குது. இன்னைக்கும் உங்களையும் என்னையும் குடும்பத்தையும் நிறைய நேரங்கள்ல ஆட்டி படைக்க காத்து கொண்டிருக்குது. ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவி உங்க இருதயத்துல இருக்கும்னு சொன்னா அடுத்த வசனம் வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு கூட இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலானவருங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எவனை விழுங்கலாம். இன்னைக்கும் சொல்லட்டுமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா உங்களை எப்ப கவுக்கலான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க பேரை எப்ப கெடுக்கலாம், உங்க வாழ்க்கையை எப்ப நாசம் பண்ணலான்னு இன்னைக்கும் நிறைய வாய்ங்க திறந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. எப்ப இவங்க குடும்பத்தை கெடுக்கலாம், எப்ப இவங்களை பத்தி பேசலாம், எப்ப இந்த குடும்பத்தை நாசம் பண்ணலான்னு நிறைய வாய் திறந்துகிட்டு இருக்குது. எப்படி தெரியுமா? தானியேலை தூக்கி சிங்கக்கெபியில போட்டாங்க. ராஜா சொல்றாரு, ஏய் தானியேலே, நீ ஜெபிக்க கூடாது, நீ ஜெபிக்கிறது எங்களுக்கு இடையூறா இருக்கு, ஜெபிக்காதன்ட்டாரு. தானியேல் என்ன பண்ணிட்டாரு? அப்படியா, சரி சரி என்ன பண்ணிட்டாரு? அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டாரு. போட்டதுக்கு அப்புறமா ரூமுக்கு போய் என்ன பண்றாரு? பலகணிகளை திறந்து வச்சுக்கிட்டு அவர் எப்பொழுதும் போல ஜெபித்தாரு. அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க? ராஜாவை தூக்கி தானியேலை சிங்கக்கெபியில போடுறாரு. சிங்கக்கெபி பசி, சிங்கனா சும்மா கிடையாது, எல்லாம் அப்படியே வெறி கொண்டு பசியோடு ஆவலோடு மாம்சம் கிடைக்குமா, இறைச்சி கிடைக்குமான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சிங்கத்தின் மத்தியில தானியேலை தூக்கி போடுறாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தானியேல் எப்படி உள்ளார போனாரோ அப்படியே வெளியே வந்தார். ஏன்னா ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டினார். ஹல்லேலூயா. உள்ளார சிங்க கெபினா ஒரே ஒரு சிங்கம் இருந்திருக்காது. யோசிச்சு பாருங்க, எப்படியோ 4, 5, 8, 10 இருந்திருக்கும். ஆனால் என் தேவன் ஒரே ஒரு சிங்கத்தின் வாயை கட்டலங்க, அங்க இருந்த அத்தனை சிங்கத்தின் வாயை கட்டினார். நான் சொல்லட்டுமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க ஊழியத்துக்கு விரோதமா, இந்த பிசினஸுக்கு விரோதமா, உங்க வாழ்க்கைக்கு விரோதமா நிறைய சிங்கம் உங்களை எப்ப கடிச்சு கொதறலாம், உங்க பேரை நாசம் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கோன்னு சொன்னா என் தேவன் இந்த மாலை வேளையில சொல்றார், அவைகளின் வாயை நான் கட்டுவேன். ஹல்லேலூயா.
விசுவாசிக்கிறவங்க 2 கையை தட்டி அவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஹalleluya. உங்க விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க கணவனுக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா திறந்து கொண்டிருக்கிற வாயை என் தேவன் அடைப்பார். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. நம்ம ஆண்டவர் பெரியவருங்க. யார் உங்க வாழ்க்கைக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, யார் உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழுப்பினாலும் சரி, நீங்க ரொம்ப நேசித்தவங்க உங்களை பகைத்தாலும் சரி, வெறுத்தாலும் சரி, ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிந்து கொள்ளுங்க, உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாயின் கருவில் உருவான நாள் முதல் கொண்டு உங்களை பேர் சொல்லி அழைத்தவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஹalleluya. அப்புறம் எங்க சூழ்நிலையை பார்த்து கலங்கணும், அப்புறம் எங்க நம்ம அழுதுட்டே இருக்கணும், அப்புறம் எங்க வருத்தப்படணும்? என் தேவன் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உன்னுடைய எல்லா வருத்தத்துக்கும் பாரத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. உன்னுடைய கண்ணீருக்கு முடிவு உண்டு, உன்னுடைய அழுகைக்கு முடிவு உண்டு. என் தேவன் நிச்சயமாகவே ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். கையை தட்டி ரிசீவ் பண்ணி கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணி கொள்ளுங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வீடுகள்ல, உங்களுடைய குடும்பத்துல என் தேவன் இப்பொழுது right now in the name of Jesus. Oh, thank you Jesus. Hallelujah. என் தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். உலகத்துல உங்களை ஒடுக்க நினைச்சவங்க, உங்களை வெறுக்க நினைச்சவங்க, உங்களை நாசம் பண்ண நினைச்சவங்க முன்னாடி ஆச்சரியமாய் என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவாருங்க. ஹalleluya. ஏன் தெரியுமா? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. அவர் பெரியவர். ஹalleluya. நம்மளுடைய ஆண்டவர் பெரியவர். எல்லாருக்கும் பிரச்சனை, போராட்டம், வருத்தம், வியாதி, பலவீனம், கண்ணீர், வேதனை, நான் சொல்லிட்டா இயேசு பெரியவர். ஹalleluya. அவர் நல்லவராகவே இருக்கிறாருங்க. அவர் இன்னைக்கும் நம்மளை நேசிக்கிறாருங்க. அதனால தான் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மளை தேற்றி கொண்டிருக்கிறார். ஹalleluya. கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கலாமா? Oh, we thank you Jesus. Hallelujah. Oh, we thank you Jesus. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. Oh, we thank you Jesus. Hallelujah. Hallelujah. Oh, we thank you Father. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. படைத்தவரே ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை, ஆராதனை. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே.
பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதை. எல்லாம் கையை தட்டி உற்சாகமாக பாடலாமா? வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. உமக்கே துதியும் உமக்கே கனம் உமக்கே மகிமைகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்ட வசனத்தின்படி அப்பா அப்பா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் ஆண்டவரே எங்களோடு இருப்பவர் நீர் பெரியவர் என்று சொல்லி பேசியிருக்கிறீங்களப்பா. பேசி நம்முடைய வார்த்தைக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ சூழ்நிலைகளில் நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், நாங்கள் துவண்டு போயிருக்கலாம், நாங்கள் துக்கப்பட்டு நாங்கள் மடிந்து மாண்டு போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் என் தேவன் எங்களை தூக்கி நிலை நிறுத்தி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இதுவரைக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.